ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு உடல் உறவு இன்பம் உச்சம் தரும் வயது இது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொதுவான வீடியோ தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸும் இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு வேளை இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற மாதிரி ஒரு யூகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 வயசில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, இல்லை 21 ஆகுது அப்படின்றபோது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உடலுறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஆர்வம் இருக்கும். இதில் என்ன தான் இருக்குது, இது நமக்கு எப்படியான ஒரு உணர்வை கொடுக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற சில பயமும் இருக்கலாம், சில சந்தோஷங்களும் இருக்கலாம், சில சங்கடங்களும் இருக்கலாம் இந்த வயசில். ஏன்னா இதை பற்றி நமக்கு எந்த விதமான நாலேஜுமே தெரியாது. ஸ்டில் இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ நாலேஜ் வர ஆரம்பிச்சிருக்குது. நிறைய பேர் இந்த பாலின கல்வி அப்படின்ற விஷயத்த படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, கேட்குறாங்க அப்படின்றபோது கொஞ்சம் நான் முன்னாடி இருந்து சொல்கிறேன். முன்னாடி இந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு பயம் கலந்த பதட்டம், அதுக்கப்புறம் ஒரு சொல்ல முடியாத ஒரு தயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஏஜில் இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன் இந்த ஏஜில் அண்ட் மேரேஜ் ஆன புதுசில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 30 அப்படின்றபோது ஒரு புரிதல் வந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க பார்ட்னரை பற்றின புரிதலும் இருக்குது. கூடயே நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நமக்கு எது பிடிச்சிருக்குது பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம உடம்பு பற்றியுமே நமக்கு தெரியும். ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் இந்த டைம் அப்படின்றபோது ஒரு 1 or 2 பேபிஸ் குழந்தை பிறந்திருக்கும். நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிருப்போம் அப்படின்றபோது, பெண்களுக்கு எஸ்பெஷலி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிருப்போன்றபோது ஒரு புரிதல் இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நீங்களே கூட சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ நீ கொஞ்சம் மாறிட்ட அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை எப்போ வரும் அப்படின்னா, மேரேஜ் ஆகி ஒரு 5 years 6 yearsக்கு அப்புறம் தான் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சுற்றி இருக்க உறவுகளை பற்றி புரியும், கூட இருக்க பார்ட்னரை பற்றி புரியும், அவங்க உடலை பற்றி புரியும், அவங்களுக்கு எது சுகம் தருது, எது சந்தோஷம் தருது, எது கஷ்டம் தருது, எது அழுகையை கொடுக்குது, எல்லாமே புரிதல் வந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்க. அதனால பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த புரிதல் தெளிவாகும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆசைகள். ஒரு 30+ 40+ அப்படின்றபோது ஒரு 2022-23 ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு ஜேர்னி ஒரு 40ன்றபோது இன்னுமே நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றபோது இன்னும் அவங்களுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, கிளியரிட்டி கிடச்சிருக்கும். அப்படின்றபோது அவங்களுடைய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு விஷயம் பிடிக்கல, பட் ஏதோ ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்கன்ற போது இப்போ அதை இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் எதுவும் சொல்ல, ஏன்னா இவ்வளோ நாள் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலான்னு கூட தெரியாமல் வாழ்ந்துருப்பாங்க. அதனால தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நீ அவங்கள பார்த்து இப்படி கேட்குற, இவங்கள பார்த்து இப்படி கேட்குற, அப்படிலாம் கிடையாது. அந்த டைமில் தான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் அது நமக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு கூட இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், இது நமக்கு பிடிக்கல, இது நம்ம ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான கூட ஒரு விஷயம் இருக்கலாம். இது ஒரு நல்ல டைம். அதுக்கப்புறம் தான் முழுமையாக ஒரு 10 வருஷம் அப்படின்றபோது ஒரு 21, 22, 23, 25 அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படின்றபோது ஒரு நிறைய அவங்களுக்கு வாழ்க்கை நிறைய புரிய வச்சுருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெளிவடையும். இதனால தான் சில ஆண்களுக்கு வயது மூத்த பெண்களோட உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஆசை வருது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றியும் தெரியும், நல்லா ஆப்போசிட்டில் இருக்கவங்க பற்றியும் தெரியும், அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கும், நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடச்சிருக்கும். அப்போது பிரச்சனைன்னு வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால தான் மெயினாக ஒரு ரீசன், இது ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜா, செகண்டா, தேர்டா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவாக வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டிட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத தாண்டிட்டு மனநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்து, ஸ்ட்ராங்கான ஹெல்த்து அண்ட் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுடைய பாடியை, அதாவது உங்களோட ஹோல் உடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அண்ட் எந்தளவுக்கு நீங்கள் வந்து டிப்ரெஷன் இல்லாமையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்போவுமே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த தாம்பத்திய உறவில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய என்ன ஒரு எப்படி சொல்கிறது, ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசுங்க. பேசி தீராத பஞ்சாயத்து அப்படின்றது எதுவுமே கிடையாது. தயவு செய்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. இவங்க இப்படி நினச்சா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு உங்கள் காலத்தை கடத்துறதுக்கு பதிலாக ஒருக்க தப்பாக நினச்சிட்டு போகட்டுமே அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லதாகவே அமையும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைவ் வருவோம் இன்னைக்கு. ஸோ லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். டாடா பை, see you, take care.